என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. விடாமுயற்சி படம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குல்ல நினைக்கிறேன். நாளைக்கே வந்து ரிலீஸ் ஆக போகுது. எப்படா முடியும், நீ அதுல இருந்து வெளியே வருவீன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா முடிஞ்சாலும் விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், 2 நாள் கலெக்ஷன், 2 நாள் ரிவ்யூ, 3 நாள் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு அந்த கண்டென்ட் தான் இருக்க போகுது. தொடங்கிடுவோம். கண்டிப்பா. நேத்து வந்து ரோகிணி தியேட்டர்ல ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. கிட்டத்தட்ட நேத்து ஒரு நாள்லயே 20,000க்கும் மேற்பட்ட டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஹாப்பியா அவங்களோட சைட்ல இருந்துமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போது பரவாயில்ல, இவ்வளோ பேர் வந்து, ஏன்னா வீக் எண்டு கிடையாது, இது வீக் டேஸ்ல ரிலீஸ் ஆகுது. அதனால இந்த படத்துக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும், ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா கண்டிப்பா ஆப்வியஸ்லி எல்லாருமே வேலைக்கு போவாங்க. வீக் டேஸ் அப்படிங்கும் போது இந்த படத்தை யார் பெருசா பார்க்க வருவா, அவரோட ஃபேன்ஸை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்குமே தோணிக்கிட்டு தான் இருந்தது. ஆனா வந்து படம் வேலைகள் இருந்தாலும் எனக்கு என்ன விஷயம் இருந்தாலும் கண்டிப்பா காலையிலேயே தல தரிசனத்தை வந்து நான் பாத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சோல்ட் அவுட் டிக்கெட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல அஜித் அவர் சொன்னதுதான் இங்க நடந்திருக்கு. பண்டிகை அன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் பண்டிகை. அது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொன்னு, தமிழ் இண்டஸ்ட்ரியில ஓவரால் கலெக்ஷன்ல யாரு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள். ஏன் அஜித் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறாங்க. அதாவது படத்துக்கு படம் காம்படிஷனா வரும்பொழுது அஜித்தோட படங்கள் மேல இருந்திருக்கு, அதாவது வசூல் ரீதியா மேலதான் இருந்திருக்கு. ஆனா இப்போதைக்கு ஓவரால் கலெக்ஷனா பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டே, இந்த ஓப்பனிங் டேல மட்டும் அஜித்தோட எந்த படம் விட்டாலும் சரி, அஜித் படம் சோலோ வந்தாலும் சரி, அவர் தான் கிங் மேக்கர் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதை நம்ம சீனிஸ்ட ஜூனிஸ்ட இனிமேட்டு வரப்போறோம், ஆல்ரெடி இருந்த ப்ரொடியூசர்கிட்ட இனிமேட்டு வரக்கூடிய ப்ரொடியூசர்னு நீங்க யார்கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து மறுக்க முடியாத ஒண்ணு. அதை தான் மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல. ஏன்னா ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் தான் ரஜினி அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், அந்த கலெக்ஷனை பொறுத்து தான் டாப்ல இருந்துகிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு தான் என்னோட ஏரியா, தமிழ்நாட்டுல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுல மட்டும் இவரோட ராஜ்யம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதோட சின்ன சாம்பிள் தான் ரோஹிணி, நீங்க சொன்ன ரோஹிணி தியேட்டரோட அந்த புக்கிங் ரிசல்ட். அங்க மட்டும் இல்ல, ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஓவர்சீஸ்ல ஆகாத பிசினஸ் இதுக்கு ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்பார்ப்புகளும் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டாங்க. வலிமை படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்ல, அதுதான் இந்த படத்துக்கும் நடந்திருக்கு. ஸோ லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவன்ற மாதிரி இந்த படம் ஹைப் இல்ல, ப்ரொமோஷன் நேத்து கூட நம்ம பேசணும், எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரொமோஷன் கம்மியா இருக்குன்னு. அதெல்லாம் கிடையாது. தலைப்படம் வரட்டும். நாங்க நீங்க சொன்ன மாதிரி எங்களோட பணிகளை கூட நாங்க விட்டுட்டு 9 மணி தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் 6 மணி 4 மணினா கூட அவங்க பார்த்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நாங்க பாக்குறோம். எங்களுக்கு அன்னைக்குதான். ஆனா இதுக்கும் சீக்கிரமா அஜித் அவர்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார் நினைக்கிறேன். யாரும் வேலையெல்லாம் விட்டு படத்துக்கு வராதீங்க, படம் வந்து சாட்டர்டே சண்டே பாத்துக்குன்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களோட ஃபேன்ஸுக்கு என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு வேலையில எதுவுமே இல்லை. அந்த உலகமே அஜித் அவர்கள் அவங்க இருந்தா தொடங்க போகுது. ஸோ இந்த விடாமுயற்சியை வந்து பண்டிகையா கொண்டாட தயாராயிட்டாங்க. இன்னொரு பாசிட்டிவான விஷயம், இது யாருக்கு பிளஸ் இல்லையா, உனக்கு பிளஸ் நினைக்கிறேன் நான். என்னன்னா, இந்த குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. கூட இட்லி கடை வருது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த குட் பேட் அக்லியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீனா படத்துல வத்தி குச்சி பத்திக்காதுன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம். அந்த பாட்டை இந்த படத்துல ரீமேக் பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுதான் இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல அப்படின்னாலுமே கூட ஜிவி அங்கங்க கொஞ்சம் கசிய வச்சுக்கிட்டே இருக்காரு. அதுல என்ன அப்படி ரீமேக்ல வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் ஆண்டனில பாத்திருப்பீங்க. மார்க் ஆண்டனில வந்து இந்த பஞ்சு மிட்டாய் அந்த ட்ரெய்லரே அங்கிருந்தா பூஸ்ட் அப் ஆச்சு. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஏன்னா ஆதிக்கோட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கியூட்டாவும் இருக்கும், பிளஸ்ஸாவும் இருக்கும். இந்த தீனா பட பாடல் இந்த குட் பேட் அக்லிக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா வந்திருக்கான் பாட்டு. பாப்போம் அந்த ரீமிக்ஸ் எப்படி இருக்க போகுது. கண்டிப்பா அஜித்தை பத்தி பேசினா கண்டிப்பா விஜய் பத்தி ஏதாவது ஒரு மீமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ட்ராலிங் விஷயமா இருக்கட்டும் வந்துரும். ஏமா நல்ல விஷயம்லாம் சொல்ல மாட்டியா? அது என்ன, ஏதாவது மீமே ஏதாவது ட்ரால் இப்படி அவ்வளவுதான் நீ பா. சரி,
வந்துரும் இப்படி ஏதாவது நீ வந்துருவ நீ எப்படியாவது வந்துரும். அந்த மாதிரி வந்து நேத்துல இருந்தே வந்து ஏகே அவர்களுடைய இந்த ப்ரீ புக்கிங் விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருக்கும்போது என்னோட கோட் படத்தை பீட் பண்ணிடுமா, எங்களோட கோட் படத்தெல்லாம் பீட் பண்ணவே வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு அதுவுமே தொடர்ந்து பல மீம்ஸா வருது. ஆனா இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தானே இப்ப பெருசா இருக்கு. இல்ல கோட் படத்தோட ப்ரீ பிசினஸ் தான் வந்து அது வந்து முறியடிக்குமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மீண்டும் சொல்றேன், கோட்டா இருக்கட்டும், ஜெயிலரா இருக்கட்டும், எந்த படங்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் முதல் நாள்ல அஜித் அவர்கள் தான் துணிவுல நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு ஷோ அதிகமா போட்டாலும் அதுதான் உண்மை அப்படின்றதுல டவுட்டே இல்லை. இந்த படம்ல எந்த படம் வந்தாலும் மீண்டும் அதை தான் நான் சொல்லுவேன், விடாமுயற்சி தான் அப்படின்றதான். இப்ப நாளைக்கு என்ன தெரியுமா வரும், முதல் நாள் கலெக்ஷனில் கோட்டை மிஞ்சிய விடாமுயற்சி. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் கோட்டையும் பீஸ்டையும் லியோவையும் மிஞ்சிய விடாமுயற்சின்னு வரும். இதை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய காம்படிஷன் தான். அப்படிலாம் பார்த்தா ஒன் லாஸ்ட் டைம்ல எவ்வளவு ரெக்கார்ட் பண்ண ரெடியா இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். ஏன்னா அந்த ஓவர்சீஸ் இந்த ப்ரீ பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இங்க தமிழ்நாட்டுல வந்து மீண்டும் அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கோட்டா இருக்கட்டும், பீஸ்டா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், எந்த படங்கள் எடுத்தாலும் நம்பர் 1 அந்த டே 1ல கலெக்ஷன்ல ஏகே தான் இருக்காரு, ஏகே தான் இருப்பாரு. அவர் முறியடிப்பாரான்னு பாத்தீங்கன்னா அவர் எல்லா ரெக்கார்டையுமே முறியடிச்சிருவாரு டே 1ல. கண்டிப்பா. நேத்து வந்து எஸ்டிஆரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஒருத்தர் வந்து நம்மள ஷேர் பண்ணி ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாரு. அதுல ஒரு சில கமெண்ட்ஸ், இந்த இன்டர்வியூ என்ன நேம், எதுல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எஸ்டிஆர் அவர்களை பத்தி பேசினா இவ்வளவு பேர் நமக்கு சாதகமா பேசுறாங்கப்பா, நம்மள ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி எஸ்டிஆரோட 49வது படத்தோட ஒரு போஸ்டர் வந்திருந்தது. அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், மாஸ்டர் படத்துல விஜய் அவர்கள் எப்படி ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே அவர் ப்ரொஃபஸரா இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த படத்துல வந்து எஸ்டிஆர் அவர்கள் ஒரு ப்ரொஃபஸரா தான் நடிக்கிறாரா, அது மட்டும் இல்லாம அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அந்த காலேஜ்ல, அதை வந்து எஸ்டிஆர் அவர்கள் எப்படி தட்டி கேட்கிறாரு அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு சில விஷயங்கள் இப்போ வெளியாயிருக்கு. ஓகே, ஆனா விஜய் பண்ண விஷயத்தை இதுல பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்டர்ல அவர் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி காட்டுவாங்கன்னா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. எஸ்டிஆர் அதுக்கு வந்து கண்டிப்பா நோதா சொல்லுவார். இல்லாம டான், நம்ம சொன்ன மாதிரி இந்த டான் பிக்சர்ஸ்ல இருந்து வந்த இந்த ப்ரொடக்ஷன் ஒரு கதையை தேர்வு பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு யதார்த்தமான கதைக்களமா இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இட்லி கடை ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டுமே தெரிய ஆரம்பிக்கும். சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா மாஸ்டர் பாணியில் எஸ்டிஆர் 49 அப்படின்னு தான் பார்க்கப்படுது. நீங்க சொன்னீங்க நம்மளோட வீடியோ எல்லாம் ஷேர் பண்றாங்க அப்படின்னு. பாசிட்டிவான விஷயம்னா நம்ம என்ன நடக்குதோ அதை தான் சொன்னோம். ஏன்னா எஸ்டிஆர் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களும் இவங்க 2 பேரும் தான் போட்டி. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இவங்க 2 பேரும் மோதக்கூடிய மேட்ச் வந்து பரபரப்பா இருக்கும். இவங்க 2 பேரும் மறுபடியும் ஃபீல்டுக்கு வராங்க, மறுபடியும் இவங்க 2 பேரும் கம்பேக் கொடுக்க போறாங்க. தனுஷ் ஆல்ரெடி ஃபீல்டு தான் இருக்காரு, ரேஸில் தான் இருக்காரு. எஸ்டிஆர் மறுபடியும் அந்த ரேஸில் நானும் தான் இருக்கேன் அப்படின்றத அந்த ஹரி படத்துல காட்டுவாங்கல்ல, வில்லன் ஒடியாந்துகிட்டே இருப்பாரு, பின்னாடி சூர்யா துரத்துக்கிட்டே வரும்போது அந்த ஃப்ரேம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி எஸ்டிஆர் அந்த மாதிரி வேகத்தோட வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சந்தோஷமான விஷயம் தான். மீண்டும் சொல்றேன், இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பாக்குற மாதிரி இந்த 2 பேருமே ஃபீல்டுக்குள்ள வரும் பொழுது இருந்துச்சு. இன்ன வரைக்கும் அதுதான் இருக்கு. அவங்க ஃபேன்ஸ் அவ்வளவு தூரம் செலிப்ரேட்டும் பண்ணுவாங்க, செலிப்ரேஷனும் இருக்கும். ஒரு பக்கம் அந்த ஒரு வார் இருக்கும்ல, ஒரு கியூட்டான வாருமே இருக்கும். அதை தான் எல்லாருமே கம்பேர் பண்ணியும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த பக்கம் இட்லி கடை வருதா, எங்களுக்கு வந்து எஸ்டிஆர் 49. இந்த பக்கம் குபேரா வருதா, எங்களுக்கு வந்து எஸ்டிஆர் 50. அந்த பக்கம் ஹிந்தி படம் வருதா, எங்களுக்கு 51. அதுக்கப்புறம் அமரன் படத்தோட இயக்குனர் இயக்குறாரா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிம்பிட்டு ஒண்ணுன்னு இந்த மாதிரி அவங்க படங்களை பிரிச்சுட்டாங்க. தக் லைஃப்ல இருந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க அடுத்தடுத்து 4 அப்டேட். தனுஷ் அவர்களுக்கும் 4 படம் லைன் அப்ல இருக்கு. இந்த 4x4 அப்படின்ற மாதிரி ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி 2க்கும் ஈக்குவல் ஆயிடுச்சா. ஸோ அதனால இனிமேட் நம்ம தான் மோத போறோம் அப்படின்றத ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சு. சிம்பு அவுட்டு, சிம்பு அவ்வளவுதான், வெளில போயிட்டாரு, அவருக்கு ஃபார்ம் அவுட்டு, அவருக்கு ரிட்டையர் கொடுத்துருங்க, விராட் கோலி நிலைமை ஆயிடுச்சு எஸ்டிஆருக்கு. இப்பெல்லாம் கிடையாது, நான் கம்பேக் கொடுப்பேன்றதால இந்த 4 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவர் நினைச்சிருந்தா 1 கொடுத்துருக்கலாம், 2 கொடுத்துருக்கலாம், 3 கொடுத்துருக்கலாம். தனுஷோட லைனப் மாதிரி எஸ்டிஆர் லைனப் இறக்குறாரு அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்றத ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரொம்ப ஆழமாவும் அழுத்தமாவும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ப்ரொஃபசர் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பார்க்கிங் பட இயக்குனர், மீண்டும் சொல்றேன், அது என்ன கதைக்களமா இருந்தாலுமே கூட பார்க்கிங்ல பார்த்தோம்ல ஒரு யதார்த்தம், ஒரு நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம சந்திக்கிறது, நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறது, நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்க ஆட்களோட அந்த ஈகோ பிரச்சனை தான். அந்த ஈகோன்ற ஒன்னை தூக்கி வச்சு எப்படி அந்த பக்கம் ஒரு லப்பர் பந்து வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் பார்க்கிங். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்து அங்கிருந்து ஒரு ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணிடுறாரு. ஆனா இந்த படம் எஸ்டிஆர்ன்ற ஒரு ஜாமான் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ அது எந்த கலை எப்படி இருக்குன்றதை பாருங்களேன்.
அதனால இந்த படத்துல அவர் ப்ரொஃபஸரா வந்தாலும் சரி, அவர் ஸ்டூடெண்டா வந்தாலும் சரி, என்னதான் காட் ஆஃப் லவ் வந்து விரும்புறதுக்கு ரெடியா இருந்தாலும், அவர் அப்படி ஏத்துக்கிறது ரெடியா இருந்தாலும், இந்த படத்தை கொண்டாடுறதுக்குன்னு கிட்டத்தட்ட நிறைய ஆடியன்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. காட் ஆஃப் லவ்ல கூட ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அஸ்வந்த் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்ப என்ன கேள்வினா, ஆல்ரெடி தேசி இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டாரு. 51வது படம் தான் வந்து காட் ஆஃப் லவ் அப்படின்றப்போ அஸ்வந்தோட நிலைமையை நினைச்சு பார்க்கும் பொழுதுதான் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா என் தலைவன் வந்து லவ் பண்றதுல ஸ்பெஷல், காட் ஆஃப் லவ் அப்படின்றப்போ லவ்வுக்கே கடவுள் அப்படின்றப்போ எப்படி இருக்க போகுது, அந்த மனுஷன் அப்படி பார்க்கணும். கிட்டத்தட்ட எல்லாம் கெட்டவன் அந்த 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 சிம்பு எதிர்பார்க்கறாங்க. அதை கொடுக்கதான் அந்த டீமும் ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா. நிலவுக்கு என்னடி என் மேல் கோவம் இந்த படம் February 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட ஒரு 4th சிங்கிள் வந்திருக்கு, புள்ள அப்படின்னு சொல்லிட்டு. எங்கப்பா இருக்க தனுஷே, உனக்கு டைமேல ஒரு பக்கம் நடிக்கிறீங்க, ஒரு பக்கம் டைரக்ட் பண்றீங்க, ஒரு பக்கம் என்னன்னா லிரிக்லிஸ்டாவும் ஆகுறீங்க, பாடுறீங்க, எங்கன்னா உனக்கு டைம் கிடைக்குது, இவ்வளோ விஷயங்களை பேக் டு பேக் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்களோட வாய்ஸ்ல அவரோட மியூசிக்லயுமே அவருமே பேக் டு பேக் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாலுமே ஒரு பக்கம் வந்து மியூசிக் பண்றதா இருக்கட்டும், சாங் பண்றதா இருக்கட்டும், ஸ்டாப் பண்றதே இல்லை அப்படிதான் நினைக்கிறேன். அவரோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா தனுஷோட ஒரு ஸ்பெஷலே வந்து என்ன அப்படின்னா, தனுஷோட மேஜிக் இல்ல பேனா எடுத்தாருன்னா ஃபுல் லிரிசிஸ்டாவே மாறிடுவாரு. அதுல அந்த ஹூக் ஸ்டெப் போட்டு டான்ஸ்ல ஹூக் ஸ்டெப்னு ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி பாட்டுல வந்து கரெக்டா டைமிங் இல்ல வந்து ஒரு ஹைப்பான வார்த்தைகள், கிறிஸ்பியான வார்த்தைகளை பிடிச்சிட்டு இதுல எடுத்துங்களேன், கோல்டன் ஸ்பேரோ வந்துச்சு. அதுல வந்து கோல்டன் ஸ்பேரோ குட்டி குழந்தைங்க எல்லாம் பாடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து ஏடி வந்துச்சு. ஏடி அப்படின்றப்ப அது எல்லாமே பிடிச்சி இந்த அவார்ட்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. லவ் ஃபெயிலியர் வந்துச்சு, அந்த பிரேக்கப் சாங் வந்துச்சு. அதுலயும் எல்லாருமே வந்து அந்த அதெல்லாம் வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. வைப் ஆகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிறாரு. அதான் வைபோட வைப் தனுஷ்னே சொல்லலாம். இதுல வந்து பொயிட் தனுஷ்னு போட்டிருக்காங்க, வைப் தனுஷ். இந்த புள்ள சாங்குமே வந்து அனிருத்தோட இணைஞ்சாலுமே இப்படிதான் பண்ணுவார். ஒரு 5 பாட் நான் உட்காரு, 1/2 hourல 5 பாட்டு நான் எழுதி கொடுத்துறேன். இதுல வந்து 3 பாட்டு நான் பாடிடுறேன். ஒரு பாட்டு வந்து நானும் ஒரு ஃபீமேலும் சேர்ந்து பாடுற மாதிரி, இன்னும் ஒரு பாட்டு இருக்கும், அதை நீ பாடிடு. அங்கேயே அவர் பிரிச்சுப்பாரு. இந்த பாட்டுமே தனுஷோட வாய்ஸ்ல இருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்கும். இதை வந்து ஜிவி கொடுக்குறாரு, அப்படி கேஷுவலா கொடுக்குறாரு. பாருங்க, இது 4 பாட்டு நாங்க 3 பாட்டு நம்ம பண்ணிட்டோமா, இந்த பாட்டு நீ எடுத்துக்கப்பா அப்படின்ட்டு. அவரு அதான் சொல்றேன், மைக்க பிடிச்சா பாடு. இதைதான் எங்க எஸ்டிஆரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் கொஞ்சம் கேப் விட்டனால தலைவன் அதை கையில எடுத்துக்கிட்டாரு. 3 படத்துல அந்த கொலவரியில தொடங்கின அந்த வெறி இன்ன வரைக்கும் அடங்கல, இனிமேட்டு அடங்காது. ஏன்னா தமிழ்நாட்டோட ஆடியன்ஸ் பல்ஸ, பசங்களோட பல்ஸையும் பெண்களோட பல்ஸும் இப்ப வந்து தனுஷ் கையில தான் இருக்கு. பேனாவை பிடிச்சி எழுதினாருன்னா அந்த பல்ஸ் தான் அங்க ரிசல்ட் ஆகுது. அதுதான் அவருக்கு தோணுது, என்ன வைப் ஆவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றதான் அவர் வந்து பாட்டுக்கு படத்துக்கு வேரியேஷன் காட்டிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் விட இட்லி கடை வரும் பாருங்க. அப்ப நீங்க கேட்பீங்க, இட்லி கடையில எப்படி இருக்கு? இட்லி கடை மட்டும் இல்ல, ஒவ்வொரு படத்துக்கும் அவர் உட்கார்ந்தாரு அப்படின்னா என்ன வைபு, இப்ப என்ன கரண்ட்ல போயிட்டு இருக்கு, என்ன சொன்னா சிங்க் ஆகும். ஏன்னா நீங்க ராயன்ல வந்து ஏஆர் ரஹ்மான் அந்த 2 லைன் பாடியிருப்பாரு, உசிரே நீ தானே. அந்த பாடு அந்த வரியை வந்து தனுஷே பாடிருக்கலாம். ஏன்னா எங்க அவரு தான் எழுதியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் இசை. சார் நானே பாடிடுறேன் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் பாடுவார். கொட்டட்டும் கொட்டட்டும் அந்த லைனும் அவர் தான் பாடுவார். இதுவுமே நான் பாடுறேன்னு சொன்னா ஏஆர் ரஹ்மான் வேணா நான் சொல்ல போறாரு. ஏஆர் ரஹ்மான் ஏன் அந்த சார் இது நீங்க பாடுங்கன்னு தனுஷ் சொல்றாரு, இது உங்க வாய்ஸ்ல நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அது பயங்கர வைரல் ஆகுது. அதனால என்ன லைன் எழுதுனா பசங்க வைப் ஆவாங்க, யாரோட வாய்ஸ் கேட்டா வைப் ஆகும் முதற்கொண்டு அவரோட கால்குலேஷன் இருக்கு. அந்த மனுஷன் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சீக்கிரமா பாருங்க, இந்த ஹிந்தியா இருக்கட்டும், ஹாலிவுட்டா இருக்கட்டும், ஹிந்தியில அடுத்து டைரக்ட் பண்ண கூட அவருக்கு வந்து அவ்வளவு டேலண்ட் இருக்கு. டக்குன்னு செலவு பண்ண மாட்டாருங்க. ஃபர்ஸ்ட் காப்பில எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு படங்கள்ல. நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் படம் எடுத்துறேன், நான் அதை பிசினஸ் பண்றேன், நீங்க அது சேல் ஆயிரும், நீங்க பாத்துக்குங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மனுஷன் இங்க இருக்கிற வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்றத படத்துக்கு படம் பாட்டுக்கு பாட்டு நிரூபிச்சிட்டே இருக்கு.